பேர் அம்மா ஏதோ கட்டிட்டு போகிறாளன்னு பார்ப்போம். இல்லை அணிஞ்சிருச்சுங்களா ஸ்வெட்டிங் ஆகுது அப்படி ரெக்கார்டு. இந்த ஆட்டோ வருது. சரி யார் ஓடு யாரும் ஆள் வந்துடுறாங்க நேரம். கிணறு என்ன கிணறுக்கு வீட்டுக்கிட்ட கீழே எல்லாம் சாப் வேலை நடக்குது. ஜெசிபி கொண்டாந்து மண்ணெல்லாம் அழுதாவும். அன்னைக்கு ஒரு கப்பு வச்சிருந்தாங்களா சில்வர் கப்பு பெருசா, அதை ஏழை விட்டாவல்ல, அது விளையாடுறதுக்கு தானா குடிப்படவா அன்னைக்கு காலையில் விளையாட போறாங்களாம். அதுக்கு தான் அதை மண்ணெல்லாம் அள்ளி எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்குது. தூசியாக இருக்குது. துணி மாத்திரம் தயவுசெய்து எடுத்துருமா ராசாஜி போய். சரியா? நைட் டெஸ்ட் வச்சாங்களா இல்லையா? ரெண்டு கொஸ்டின் தான் இருந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியும், ஒரு கொஸ்டின் தெரியாது. அப்போ எவ்வளோ கொழுப்பு படிக்க சொன்னது வந்தது. 2 கொஸ்டின் தான் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கே தந்தாங்க. 2 கொஸ்டின் ஃபுல்லாக 2 கொஸ்டின். அதில் ஒன்று தெரியாது, ஒன்று மாத்திரம் எழுதியிருக்கேன். எவ்வளோ கொழுப்பு. நேற்று நான் படிக்க சொன்னதுக்கு சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணுதா. 3 தானே, நான் 3 2 எழுதுறேன். நாளைக்கு லேட்டாக தான் வருவேன், நைட்டுக்கு தான் வருவேன். சரியா? இப்போ தான் போக போகிறேன். ஆமாம். ட்ரெஸ்ஸு கொடுக்கல வந்துதான். 9:30 கால் பண்ணியிருக்காங்க சென்டரில். நான் எடுக்கவே இல்லை, தூக்கிட்டேன். காலையில் கொடுத்ததுக்கு சேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ தான் லேட்டாக போகுது. ஸோ 9 மணிக்கு தான் வருவேன். ஓகேவா? நீ டியூஷனுக்கு போகிறதுக்கு அலாரம் வச்சுட்டு இது பண்ணிக்கோ. வேறு யாரும் அட்டவா வாங்கியிருக்கலாம், பழசாக இருக்கும். உடனே அவரை சொல்லிடுவா. இப்போ யார் பாரு மராட்டிக்காரங்க மென்டலி. चलो थैंक यू अंकल. ये बोला था वैसे ही. क्रिकेट लड़ने का अगर नानी को देखता हो उन्हें करना वाइन करो. ரெண்டே கண்ட கர்மத்தை நான் சொல்றேன். ஜல்தி தோனா இந்த இவெல்லாம் தனியாக இருக்கும்போது வந்து எதுவும் வாங்காத. லூஸ் மாதிரி சும்மாவே ரொம்ப ஓவராக பல்ல காமிப்பான். ஆமாம், யாராக இருந்தாலும் சரி. பார்த்து தொலை வாச்சிக்கிறோம்.